கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நாமத்திற்கு இணையாக இந்த பூமியில் எந்த நாமமும் இல்லை. இயேசுவுடைய பேருக்கு ஈடாக எந்த பேரும் இல்லை. அவருக்கு முன்பாக எந்த தீமை நிற்க முடியாது, மந்திரம் நிற்க முடியாது, சூனி நிற்க முடியாது, எதுவுமே அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், உண்மையுள்ள தேவன். அவரைத்தான் நம்ம தேடுறோம், ஆராதிக்கிறோம். ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் எந்த சூழ்நிலை உங்களுக்கு மோசமாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக, அதெல்லாம் நன்மையாக இயேசுவால மாற்ற முடியும். தைரியமாக இருங்க. சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நம்ம நடக்க வேண்டிய வழியை நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் காட்டுவாராம். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. நம்ம நடக்கிற வழியை காட்டி கொடுக்கறது. இந்த வழியில் நீங்கள் நடவுங்க, இந்த வழியில் நீங்கள் போங்க, இதுதான் நீங்கள் போக வேண்டிய வழி, இதுதான் நீங்கள் போக வேண்டிய பாதை, இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வியாபாரம், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவது அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கி பூமியில் நிறைய பேர் வழி தெரியாமல் போயிட்டுருக்காங்க. கண் தெரியாத மனிதர்கள் போகிறதை போல அநேகர் உலக பிரகாரமான கண்கள் இருந்தும் போக வேண்டிய பாதை தெரியாமல், தங்களுடைய ஓட்டம் அதாவது சரியாய் ஓட தெரியாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். நீங்கள் நடக்க வேண்டிய வழி எது, நீங்கள் போக வேண்டிய பாதை எது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எது அப்படின்னு நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். வழிகாட்டும் தெய்வம். இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை சரியாய் காண்பித்து அந்த பாதையில் நம்ம நடந்து இந்த பூமியில் உயர்ந்திருக்கவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் அற்புதம் செய்கிற ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றைக்கு அவரிடத்தில் வாங்க, அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் போக வேண்டிய வழி தெரியாமல், செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்று செய்ய தெரியாமல் கலங்கி நிற்கிறவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்க, நீங்கள் வழிகாட்டுங்க. உம்மால் முடியும், உம்மால் அற்புதம் செய்ய முடியும். நீர் பெரியவர். ஆண்டவரே, என்ன படிப்பு, என்ன வேலை, என்ன தொழில், இந்த நாட்டுக்கு போகணும், எங்கே இருக்கணும், எல்லாவற்றையும் தெளிவாய் ஆண்டவர் போதித்து காண்பிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கலக்கங்களும் குழப்பங்களும் விலகட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்கள இப்பொழுது தொட்டு சுகமாக்கும். தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா நீர் இப்போது விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா விடுதலை தாரும். நிரந்தரமான வேலை, தொழில், வியாபாரம் இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான வேலை, தொழில், வியாபாரத்தை கொடுப்பீராக. குறிப்பாக இன்றைய பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யும். அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.